குருஜி, பணக்காரர்கள் பயன்படுத்தும் ஒரு ரகசியம் என்ன? பணக்காரர்கள் பல்வேறு விதமான ரகசியங்களை பயன்படுத்துவாங்க. நமக்கு பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ரகசியம் அப்படின்ற மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டோம் என்றால், எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக இருப்பது அப்படின்றது, தன்னை அறிதல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் அந்த தொழிலையாவது, அவங்க மற்ற எல்லா விஷயத்துல எப்படி இருக்காங்களோ தொழில் விஷயத்திலேயாவது அங்கே தன்னை அறிதல் அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் அவர்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விஷயமே பார்த்து தான் பண்ணுவாங்க. நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பணக்காரர்கள் பயன்படுத்தும்னு சொன்னாலே உடனே அவங்க ஒரு ஜெயின்ஸை தான் சொல்லுவாங்க. அவங்க பாருங்க மார்வாடிஸ் எல்லாம் எப்படி அவங்க பணம் பண்ணுறாங்க. அவர்களுடைய தொழிலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள் இல்லையா? கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, நம்மளுடைய கிருஷ்ணர் சொல்றது. உன் வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இரு, வேற எதையும் எதிர்பார்க்காத. உன் வேலையை செய்து கொண்டே இருக்க அதுக்குண்டான ஒரு விஷயம் தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு மார்வாரிஸ் அவங்க அவர்களை நிறைய பேர் கோட் பண்றது, படத்துல தவறாக பேசுவது, நீ இங்க தமிழனை இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய் இருக்குமே தவிர ஏதாவது ஒரு தருணத்திலே அவர்கள் எப்படி உழைக்கிறார்கள் என்பதை யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தானா அந்த மாதிரி இருக்காது. இது ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் படத்துல இருந்தே இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுடைய உழைப்பு என்பது அலாதியான உழைப்பு. அந்த தேவையா தேவையில்லையாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. 7 நாளைக்கும் உழைப்பாங்க. 7 நாள்னா அந்த அவங்களுக்கு லீவ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்காது. சண்டே அன்னைக்கு கூட, இப்பதான் சண்டே அப்போ பாதி நாள் வராங்க, முதல்ல சண்டே அப்போ ஃபுல்லா கூட வருவாங்க. அது மாதிரி முழுக்க அவங்களுடைய ஜாய், அவங்களுடைய பீஸ், அவங்களுடைய ஹார்மோனி, அவங்களுடைய குடும்பம், மற்றது எல்லாமே அந்த தொழில் தான். அந்த தொழிலில் அந்த பணத்தை என்ன பண்ண போறோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த பணம் சேர்க்க வேண்டும், வேற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக அவர்களுக்கு இருக்குமா இருக்காதான்றது தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். தானாக பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே இருப்பார்கள்.